ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சிக்கன் பிரியாணி செய்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி. அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க, பட்டை கிராம்பு இலை சேர்த்துக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி போடும்போதே நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, அப்புறம் 2 ஸ்பூன் 2 டம்ளர் அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மல்லித்தூள். இந்த கிரேவியோடய ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறம் நான் வந்து முந்திரியும் புதினாவும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்குனா சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி, முட்டை, 65 வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.